வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். பெண்களுக்குன்னு ஒரு வினோதமான ஒரு பிரச்சனை இருக்குப்பா. எத்தனை தான் நீங்க ஊக்குவிச்சாலும், எத்தனை தான் நீ சவாலுக்கெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய பெண்மா, பயப்படாத, யாரை கண்டும் துவண்டு போகாத, பாரதியார் இல்லையா, தந்தை பெரியார் இல்லையா, காமராஜர் இல்லையா, ஜான்சி ராணி இல்லையான்னு ஒவ்வொரு முன் உதாரணத்தை காமிச்சிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள சின்ன தயக்கம் ஒன்று ஓடிட்டே தான் இருக்கும். இது சரியா ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணலாம், நான் தோத்து போயிட்டா என்ன பண்ணலாம், என்னுடைய பலவீனத்தை நான் என்ன பண்ணுவேன், உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு குரல் உங்களை முடக்கிட்டே இருக்கும். வேற வழி இல்லை, இந்த குரலை ஒன்னா கிள்ளி எறியணும். இல்லையா, இந்த குரல் கேட்கும் போதெல்லாம் காதை செவிட வச்சுக்கணும். இந்த ரெண்டாவது சொன்னது என்னமோ கொஞ்சம் நல்ல வேலை மாதிரி தோணுது. என்ன காரணம் தெரியுமா? ஒரு பெரிய போட்டி நடந்திருக்கு. ஏறவே முடியாத அளவுக்கு மிக ஆழமான ஒரு கிணறு, மதிலெல்லாம் நல்ல உறுதியாக இருக்கக்கூடிய கிணறு. எட்டி பார்த்து அலோ அப்படின்னு கத்துனீங்கன்னா அதுல பாதாளத்துலதான் எதிரொலியே கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு கிணறு. அதுக்குள்ள ஒரு 100 தவளையை தூக்கி போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? எல்லா தவளையும் எப்படியாவது தத்தி தத்தி பிடிச்சு பிடிச்சு இந்த கிணத்துக்கு வெளியில வரணும். போட்டி தொடங்கியாச்சு. ஒரே சத்தம், ஒரே கூச்சல், ஒரே ஆர்ப்பாட்டம். மேல நின்னுட்டு எல்லாரும் கத்து கத்துன்னு கத்துறாங்க. இந்த தவளைகளால எதுவுமே முடியாதுப்பா, இத்தனோன்னு இருக்கு, குதிச்சா எவ்வளவு தூரம் தான் வர முடியும் பாரு, 4 அடி மேல போனா 10 அடி கீழே போகுது. இது என்னைக்கு மேல வந்து என்னைக்கு குதிச்சு. நெகட்டிவ் ஸ்கிரீவிங், எல்லாருடைய குற்றச்சாட்டுகள், எல்லாருடைய அறைகூவல்கள் எல்லாம். 4 தடவை 4 தவளைகள் மேல வருது, ஆனா கீழே விழுந்துருது. 10 மறுபடியும் மேல வருது, மறுபடியும் கீழே விழுந்துருது. கீழே விழுந்து துவண்டு போய் தோத்து போய் என்னால முடியவே முடியாது அப்படின்னு சாதாரண அடிப்படையா தாவக்கூடிய பண்பை கூட விட்டுட்டு குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தவளை மட்டும் விடாம குதிச்சு குதிச்சு மேல வருது, கீழே விழுது, மறுபடியும் குதிக்குது, மேல வருது, மறுபடியும் கீழே விழுது. ஆனா எல்லாரும் கத்துறாங்க, இது என்ன முட்டாள் தவளையா இருக்கு, இதுக்கு தெரியவே இல்லையா, இதனால தாண்டவே முடியாதுப்பா. நான் சொல்றேன் என்ன பெட்டு, நான் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் சவாலை வச்சு பெட்டு வேற கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய தவளைகள் எல்லாம் அதுக்காக புலம்புது. இங்க பாரு, நாங்கெல்லாம் கைவிட்டுட்டோம், நாங்கெல்லாம் விழுந்துட்டோம், நீயும் பேசாம இறங்கி வந்துரு, உன்னாலையும் முடியாது, அவ்வளவுதான் நமக்கெல்லாம் சக்தி. என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட விடாம இந்த குட்டி தவளை மட்டும் எம்பி 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 குதிச்சு கடைசியில ஒரு வழியா செவுத்தினுடைய உச்சிக்கு வந்தாச்சு, தாண்டிடுச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியாம ஓடி வந்துட்டாங்க. எல்லாரும் ஓடி வந்து, நீ எப்படி சாதிச்ச, நீ எப்படி சாதிச்ச அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒண்ணுமே புரியல. திருன்னு எல்லாரையும் பார்த்தது. அவங்க என்ன கேட்டாங்கன்னு கூட அதுக்கு காதுல விழல, அவங்க என்ன பேசினாங்கன்னு விழல. எல்லாரும் கைதட்டினாங்க, கைத்தட்டல் கூட அது காதே கேட்கல. அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது, அந்த தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு. ரொம்ப வசதி இல்லையா? நம்ம வாழ்க்கையில மேல வரணும்னு முயற்சி பண்ணும் பொழுது சுத்தி நின்னு உன்னால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்றதுக்கு காசே கொடுக்காம, வாடகைக்கு வாங்காம ஆயிரக்கணக்கான பேர்களை இயற்கை நமக்காக ஏற்படுத்தி அனுப்பிச்சு வச்சிருக்கு. இப்பதான் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். என்ன பண்ணணும் தெரியுமா? நீ மேல வருவ, உன்னால முடியும், நீ வாழ்ந்து காமிப்ப, இந்த சவால் எல்லாம் உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ற நபர்களுக்கு உங்க காது மட்டும் இல்ல, இன்னும் 10 காதை கடன் வாங்கி வச்சுக்கோங்க. சொல்றதெல்லாம் கேளுங்க, அவங்க சொல்றதெல்லாம் ஆமோதிங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள் வலிமையை இன்னும் மேம்படுத்தும். இன்னும் மேற்கொண்டு உங்களால முயற்சி பண்ண முடியும். கைத்தட்டல எல்லாம் கேட்டுக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஆனா யாரெல்லாம் உங்களை சுத்திலும் நின்று உங்களால வாழ முடியாது, நீங்க விழுந்துட்டீங்க, உங்களால முயற்சி பண்ண முடியாது, காலை ஊன முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்க அத்தனை பேர் முன்னாலேயும் ப்ளீஸ் சூஸ் டு பி டெஃப் பை சாய்ஸ். வேண்டி விரும்பி காதை செவிடாக்கிக்கோங்க. என்ன காரணம் தெரியுமா? இவங்க தாங்களும் மேல வந்ததில்லை, யாரையும் மேல வர விட்டதும் கிடையாது. இன்னொரு விதம் ஒண்ணு இருக்கு. நெகட்டிவா பேசுறது மட்டுமே இல்லை, நிறுத்தவும் மாட்டாங்க. தொடர்ந்து உங்க பின்னால உங்களை பத்தி மோசமாகவும் உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டே வருவாங்க. அப்போ ஒரே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, 1000 பேர் கூடி நின்று உங்களால சாதிக்க முடியாது சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தா கூட அந்த 1000 பேரும் உங்களுக்கு 2 அடி பின்னாலதான் இருக்காங்க, நீங்க இன்னும் 2 அடி முன்னாலதான் போயிட்டு இருக்கீங்க. இந்த எண்ணம் வந்தா மட்டும்தான் பெண்களால சாதிக்க முடியும். என்ன காரணம் தெரியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயும் 20 வருஷத்துக்கு முன்னாலேயும் 30 வருஷத்துக்கு முன்னாலேயும் பெண்கள் இப்படி முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அதனாலதான் பெண்களுக்காக பெண்கள் போராடுறதை விட பெண்களுக்காக ஆண்கள் போராடினாங்க. பெண்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளா எடுத்து பார்த்தாங்க. உனக்கு இது பிரச்சனைனா இதை விட்டுடு, அது பிரச்சனைனா அதை விட்டுடு அப்படின்னு தெருவில் இறங்கி பெண்களுக்காக முழங்கினதெல்லாம்
இப்பதான் பெண்கள், காலங்காலமாக ஆண்கள் தான் முழங்கிட்டு இருக்காங்க. நீங்க பெரிய சாதனையாளராக மாறினதுக்கு உங்களை சுத்தியிலும் பாருங்க, எந்த ஆண்கள் எல்லாம் காரணமாக இருக்காங்க. உங்க அப்பா காரணமாக இருந்திருக்கலாம், உங்க கணவர் காரணமாக இருக்கலாம், உங்க சகோதரர் காரணமாக இருக்கலாம், உங்களுடைய மகன் காரணமாக இருக்கலாம், உங்களுடைய தெரிந்த தெரியாத சக ஊழியர்கள் காரணமாக இருந்திருக்கலாம். அத்தனை பேரும் உங்க கூட காரணமாக இருந்திருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்க அத்தனை பேரும் உங்களால முடியும் முடியும் முடியும்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப என்ன புரிஞ்சுக்க போறோம்? முடியாதுன்னு சொல்லும் பொழுது ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் இயர்ஸ். காதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு காது கேட்கவே கேட்காது. என்ன மட்டும்தான் கேட்கும்? உள்ளுக்குள்ள இருந்து சாதிக்க போறோம் அப்படிங்கிற குரல் மட்டும்தான் கேட்கும். அப்படி கேட்காம மற்றவங்களுடைய வேண்டாத விமர்சனங்கள் கேட்கும்போது மறுபடியும் இந்த குட்டி தவளையுடைய கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய இடராக இருந்தாலும் தாண்ட முடியும், எவ்வளவு பெரிய சுவராக இருந்தாலும் கடக்க முடியும். என்ன இருந்தா மட்டும் அடுத்தவங்களுடைய விமர்சனங்களை தலையில தூக்கி வச்சுட்டு அதற்காக நம்மளை நாமளே குறைச்சு மதிப்பிடாத வரைக்கும். இனி என்ன பண்ணலாம்? அடுத்த பிரச்சனையை நோக்கி மெல்ல மெல்ல நகரத் தொடங்கலாம். நம்மளை பத்தி மோசமா பேசுறவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு ஆரோக்கியமான சிந்தனையோட அடுத்த நாளை எதிர்கொள்ளலாமா? நன்றி.